பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 61 அதிகாரம் 4 அவர்கள் நெடுங்காலமும் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமேன். இந்த குறிப்பிட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கிற ஒரு வார்த்தை. இந்த ஜனங்கள் பாவம் செய்தபடினால், தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தபடினால் இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்திலையும் அசரியா பட்டணத்திலையும் கைதாக சிறைப்பட்டு போவார்கள். இவர்களை பிடிக்கும்போது எதிரிகள் பட்டணங்களையும் கோட்டைகளையும் தேவனுடைய ஆலயத்தையும் இடித்து சிதறிவிட்டு அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துவிட்டு இவங்களை எல்லாம் கைது பண்ணி கொண்டு போய்விடுவார்கள். பல தலைமுறை நீங்கள் சிறையிருப்பில் இருப்பீங்க. ஆனால் திரும்ப நீங்கள் வரும்போது நெடுங்காலமாய் பாழாயிருந்த அந்த பட்டணங்களை நீங்கள் மறுபடியும் கட்டி நிர்மூலமானவர்களை எடுப்பித்து அதை இடிந்து போன பாழான பட்டணங்களை நீங்கள் புதுசாக கட்டுவீங்க என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அதே போல் இந்த வார்த்தை நிறைவேறினது. ஜனங்கள் பின்னாட்களில் கைது செய்யப்பட்டார்கள். இந்த ஜனங்களுடைய பட்டணம் இடிக்கப்பட்டது, தேவாலயம் உடைக்கப்பட்டது, அவங்க இருந்த எல்லா இடங்களும் நிர்மூலமாக்கப்பட்டது. இந்த ஜனங்கள் கைதாக சிறையிருப்புக்கு போனார்கள். அங்கே கிட்டத்தட்ட 400 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. 400 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. சிறையிருப்பு காலம் முடிந்து நெகேமியா எஸ்ரா காலத்தில் இவங்க திரும்பவும் புறப்பட்டு வந்து அந்த உடைந்து போன பட்டணங்களை திரும்ப எடுத்து கட்டுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் சீரமைக்கிறார்கள். நிர்மூலமாக கிடக்கிற எல்லா இடத்தையும் மறுபடியும் சரி செய்து புதிதாக கட்டுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பார். எல்லாவற்றையும் இழந்து போய் இருந்த யோபு மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றது போல, யோபு வெளியிருந்து பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். இனி யோபுவால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த யோபு மறுபடியும் ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன அத்தனை நன்மைகளையும், உடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும், நிர்மூலமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப புதிதாக கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப புதிதாக பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுபோல் உலர்ந்து போன எலும்பு பள்ளத்தாக்கில் சிதறி கிடக்கிற சுக்கு நூறாய் சிதறி கிடக்கிற அந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேலே, இந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல் என்று சொன்ன உடனே இந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்து மகா பெரிய சேனைகளாய் காலூண்டி நின்றது. ஆமென். ஒரு புதிய வல்லமையோடு கூட அந்த எலும்புகள் எழும்பி நின்றது போல நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாழாய் போன பட்டணங்களைப் போல, நிர்மூலமான காரியங்களைப் போல இனி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமையில் நாம் இருந்தால் நாம் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தலைமுறையாய் இடிந்து போன பட்டணங்களை ஒரு தலைமுறை கூட கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இந்த தலைமுறையில் நம்மளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நம்முடைய தலைமுறையில் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து நம்முடைய சந்ததிகளுக்கு முன்பதாக ஆண்டு நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இடிந்து போன பட்டணங்களையும், நிர்மூலமான பட்டணங்களையும், உடைந்து போன சுக்குநூறாய் சிதலமடைந்த காரியத்தையும் திரும்ப புதிதாய் கட்டினது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோத்திரம் நம்மை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். உடைந்து போன காரியத்தை மறுபடியும் நமக்கு புதுப்பித்து கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவர். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஜீவிதம் உடைந்து போயிருக்கும். நம்முடைய உபவாச ஜெபம் உடைந்து போயிருக்கும். நம்முடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற நம்மளுடைய உறவில் பார்த்திங்கன்னா நம்ம சிதலமடைந்து போயிருக்கலாம். ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரிவு இருக்கலாம், உடைந்து போன அனுபவம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருப்போமானா இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை சரி செய்யணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சமயம் நம்ம என்ன செஞ்சிடும்? ஜெப வாழ்க்கையில் உடைந்து போய் விடுகிறோம். தேவனோடு கூட இருக்கிற அந்த அன்பு ஐக்கியத்தில்
நம்ம சிதலமடைந்து போய் விடுகிறோம். எனவே அதை நம்ம சரி செய்யணும். அல்லேலூயா. அதை சரி செய்யும்போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, சிதலமடைந்த, நெடுநாளாய் பாழாய் கிடந்த, சுக்குநூறாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை புதிதாய் கட்டி நம்மை ஆஸ்வதிப்பது போல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடைந்து போன ஜெப ஜீவிதம், உடைந்து போன நம்முடைய தேவனுடைய ஐக்கியம், சிதலமடைந்து போன நம்முடைய தேவனோடு கூட ஆராதிக்கிற இந்த ஆராதனையின் அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளும் சிதலமடைந்து உடைந்து போயிருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்? சரி செய்து நம்ம அதை புதுப்பித்து கட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உடைந்து போன, சிதலமடைந்த, சுக்குநூறாய் போன அந்த ஜெப ஜீவிதம், தேவனோடு கொடுக்கிற உறவு, ஐக்கியம், அதை மறுபடியும் புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. அதுபோல் நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உடைந்து போன ஆசீர்வாதங்கள், சிதறி போன ஆசீர்வாதங்கள், சிதலமடைந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுத்து, புதிதாய் கொடுத்து எங்களை ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.